ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது தெரியுதுல்ல? ஸோ இன்னைக்கு புது மெசேஜ் சீரீஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதனுடைய டைட்டில் இஸ் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரூத், சத்தியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. கொஞ்சம் வாஸ்டாக இருக்கும், கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் மெதுவாகவே போகிறேன். அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு விஷுவலாக இருக்கட்டும் தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். மனுஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் ஆவி, ஆத்மா, சரீரம்ன்றது. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு அதை புரிந்து இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆவி, ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நாம் இந்த இதில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்பிரிட் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆவி நமக்கு இட் இஸ் காட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டாவது இப்போ பார்க்குறது தெரியுதா இல்லை வெறும் இதாக இருக்கா? ஓப்பனிங் சைடில் இருக்கு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் ஸ்பிரிட், அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம். ஸோ முதலாவது நம்ம எடுப்போம் ஸ்பிரிட். ஆவி அப்படின்றது தான் நமக்கு உள்ள டீப்பர் திங் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது. சோல் அப்படின்றது வந்து நமக்கு நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங், மைண்ட், திங்கிங் அண்ட் எமோஷன் எல்லாத்தையுமே உள்ளது. செல்ஃப் கான்சியஸ். ஆவி அப்படின்றது காட் கான்சியஸ். ஸ்பிரிட், சோல் அப்படின்னு ஆத்மான்றது செல்ஃப் கான்சியஸ். பாடி, நம்ம சரீரம் அப்படின்றது இட்ஸ் வேர்ல்டு கான்சியஸ். சரீரத்தின் மூலமாக தான் அந்த உலகத்தில் நம்ம எல்லாத்துக்கூடையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நீங்கள் புரிய வேண்டியது. ஸ்பிரிட் அப்படின்றது வந்து நீங்கள் நல்லா சரியாக புரியணும். பைபிளில் நிறைய இடத்துல வரும்போது ஆவி, ஸ்பிரிட் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய ஸ்பிரிட்டையும் சில நேரம் குறிக்கும், சில நேரம் ஹோலி ஸ்பிரிட்டையும் குறிக்கும். சில நேரம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது அவர் நல்ல ஸ்பிரிட்ல இருந்தார், ஹி வாஸ் இன் குட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு அந்த ஆங்கிள்லேயே வரும். ஸோ நம்ம நீங்கள் வாசிக்கும்போது ரொம்ப தெளிவாக வாசிக்கணும், புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹியூமன் ஸ்பிரிட், ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்துருக்கிற ஒரு ஆவி. ஸோ ஆண்டவர் நம்மளை உருவாக்குனது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாடி அந்த கிளேல செய்கிறாரு, கிளேல அந்த களிமண்ணில் செஞ்சுட்டு அவருடைய ஜீவ ஆத்மாவை ஊதுறாரு. ஹீஸ் பிரீதிங் இஸ் ஸ்பிரிட் இன்சைட். அவருடைய ஆவியை நமக்குள்ள ஊதுறாரு. ஊதும்போது அங்கே உயிர் வருது, தேர் கம்ஸ் லைஃப். ஸோ அங்கே ஸ்பிரிட், ஆண்டவருடைய அந்த ஆவி என்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. காட் கிவ்ஸ் ஹிஸ் ஸ்பிரிட், அந்த ஆவி கொடுக்கிறாரு. அதன் மூலமாக நமக்கு என்று எல்லா மனிதருக்கும் ஒவ்வொரு அந்த ஆவியை கொடுக்கிறார் ஆண்டவர். அதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சகரியா 12:1 நீங்க பாருங்க, ஆண்டவர் கோத்து சொல்லும் போது, the Lord who stretches out the heavens, who lays the foundation of the earth and who forms the human spirit within a person. So the spiritன்றது வந்து ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஆண்டவர் உள்ள நமக்கு கொடுக்கிறது. He forms that spirit. So இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். the human spirit ஆண்டவர் நமக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஸோ இதுதான் you have to understand. It is something that God gives us. ஸோ இந்த பாடி இருக்குது, பாடியில் ஆண்டவருடைய ஆவியை விடுறாரு, ஆவியை கொடுக்கிறாரு. இதன் மூலமாக இது ரெண்டு சேரும்போது, when these two things come together, இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது then you have the soul. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவியோடு அந்த சரீரத்தோடு ஆண்டவருடைய ஆவி வரும்போது then man becomes a soul. He becomes a living soul. அவன் அப்போதான் ஜீவ ஆத்மாவா ஆடுறான். So he becomes a living soul. அப்புறம் தான் அவனுடைய மைண்டு, டிசிஷன் மேக்கிங், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே அவனுக்கு அங்கே வர ஆரம்பிக்குது. அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். டிசிஷன் மேக்கிங் ஆண்டவர் அந்த சோல் மூலமாக தான் கொடுத்துருக்காரு. ஸோ எவ்ரி சைல்டு, எல்லா குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது அது வந்து தேவன் கொடுக்குற அந்த ஆவியோட பிறக்குது.
அந்த பாடியும் வருது, அது கூட சேர்ந்து அதனுடைய சோலும் வருது. அதனால பைபிள் நிறைய இடத்துல பீப்புளை பத்தி சொல்லும் போது கூட இத்தனை பேர் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துக்கலாம். ஜஸ்ட் பீப்புள்னு சொல்றத வந்து தே ஆல்சோ சே இட்ஸ் சோல்ஸ். ஸோ சோல்ன்றது தான் நீங்க. யூ ஆர் த சோல். பாடி இஸ் நாட் யூ. பாடி வந்து ஒரு எக்ஸ்டர்னல் திங் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த உடம்பு, இந்த சரீரம். ஏன்னா நம்ம உலகத்தில் எல்லாரோடையும் நம்ம வி ஹாவ் டு நம்ம எல்லாரோடும் தொட்டு பழகி அந்த உலகத்தினுடைய என்வாரன்மெண்ட்டை நம்ம வந்து என்ஜாய் பண்றதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறது தான் இந்த சரீரம் என்பது. பட் நீங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் யூ, நீங்க இஃப் ஐ சே யாரு நான் அப்படின்னு சொன்னா என்னுடைய சோல், என்னுடைய ஆத்மா, அதுதான் நான். த வே ஐ திங்க், த வே என்னுடைய எமோஷன்ஸ் இருக்கு, என்னுடைய செல்ஃப் கான்சியஸ், இதுதான் சோல். ஸோ இது முக்கியமா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த உடம்பு வந்து பாடியை வந்து இட் கேன் பி கண்ட்ரோல்ட் எய்தர் பை த ஸ்பிரிட் ஆர் இட் கேன் பி கண்ட்ரோல்ட் பை த சோல். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் கேன் பி கண்ட்ரோல்ட் எய்தர் பை த ஸ்பிரிட், இந்த ஆவியினாலே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், ஆர் இட் கேன் பி கண்ட்ரோல்ட் பை சோல். ஸோ ஆவி அப்படின்னு நீங்க எடுக்கும்போது நிறைய காரியங்கள் இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. செக்யூலர் கான்டெக்ட்லயும் பார்ப்போம். ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் இந்த ஆவியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறது. ஸோ இது நம்ம ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட்ல மட்டும் இல்லாமல் எல்லா கான்டெக்ட்லயும் நம்ம இதை புரியும் போது இதனுடைய ஃபுல் அர்த்தம் நமக்கு புரியுது. ஸோ மேன் ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் மேக் சென்ஸ் ஆஃப் மேன்ஸ் தாட்ஸ். இதுதான் நான் அந்த வசனத்துல இருந்து எடுத்துருக்கேன். 1 கொரிந்தியர் 2:11 பாருங்க. இந்த ஸ்பிரிட் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது, இந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதன் மூலமாக என்ன நமக்கு நடக்குது நீங்க பாருங்க. இதை எத்தனை பேர் நீங்க சரியா வாசித்தீங்கன்னு தெரியல, பட் நல்லா வாசித்து பாருங்க. அதுல மனுஷன் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளே அறிவான். இப்ப எனக்கு கொடுத்திருக்க ஆவியின் மூலமாக தான் எனக்குரியவைகளை என்னால் அறிய முடியும். ஏன் சொல்றாருன்னா அதுதான் டீப்பர் திங், அதான் ஆழமான காரியம். இட் இஸ் த டீப்பஸ்ட் a man can have is the spirit. அதான் நான் அந்த வர்ஷிப்பிங் இன் ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பார்த்தோம் அதே அன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் டைம் பேசும்போது கூட வேர் தேர் இஸ் ஸ்பிரிட் தேர் இஸ் லைஃப் அப்படின்னு பேசினேன். எங்க ஆவி இருக்குதோ அங்கதான் ஜீவன் இருக்குது அப்படின்றத நம்ம பேசணும். ஸோ இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்கள் நம்ம ஆவியிலன்னு சொல்றோம், பட் அது எல்லாமே ஆவியிலே அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஸோ நீங்க பாருங்க, ஒரு மனுஷனை அவனை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது அந்த இட் இஸ் த ஸ்பிரிட் தட் காட் ஹஸ் கிவன் எவ்ரிபடி, எவ்ரி ஒன் ஆஃப் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அத ரோமர் 8:16 பாருங்க. அங்க அந்த வசனத்துல நம்ம நல்ல டிஃபரன்ஷியேட் ஆகுது. தி ஸ்பிரிட் ஹிம்செல்ஃப் டெஸ்டிஃபைஸ் with our spirit that we are God's children. இங்க வந்து 2 ஸ்பிரிட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றாரு. ஒன்னு வந்து முதல்ல இருக்க அந்த ஸ்பிரிட் பாருங்க, எஸ் கேபிட்டல்ல இருக்கும். ஸோ நீங்க இது இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பார்க்கணும், உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். கேபிட்டல் எஸ்ல இருந்துச்சுன்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஸ்மால் எஸ்ல ஆரம்பிச்சதுன்னா இட் இஸ் அபவுட் நம்மளுடைய ஆவி. ஸோ இது நீங்க புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். எந்த கான்டெக்ட்ல நம்மளுடைய ஆவியை சொல்றாரு, எந்த கான்டெக்ட்ல பரிசுத்த ஆவியானவரை இங்க மீன் பண்றாரு அப்படின்றத நீங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் நீங்க பாத்துக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். ஸோ இதுதான் பிலீவருக்கு நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா நம்மளுடைய ஆவியோடு நமக்கு இந்த சாட்சியை கொடுக்கிறார். இட் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஸ்பீக்கிங் த்ரூ மை ஸ்பிரிட் அண்ட் கிவிங் திஸ் விட்னஸ். இட் இஸ் நாட் சம்திங் தட் கோஸ் டு யுவர் மைண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் சம்திங் தட் கோஸ் டு யுவர் மைண்ட். இதனுடைய ஆரிஜின் வந்து ஸ்பிரிட் தான். இது ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு இப்படிதான் இருக்கும். A spiritual man will get things in his spirit. இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். A soulish man will always think அவனுக்கு எப்பவுமே சோல்ல இருந்தா வரும். அவனுடைய டிசிஷன் மேக்கிங் அவனுடைய எமோஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது நிறைய நேரங்கள்ல நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நம்மளோட துதி எமோஷனலா இருக்கும். நம்ம நினைச்சிருவோம் அது ஸ்பிரிச்சுவல் நினைச்சிருவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் நிறைய நேரங்கள்ல பாக்குறது துதி ஆராதனை அப்படின்னு சொல்றது நிறைய நேரங்கள்ல பியூர் எமோஷன், சோலிஷ். இட் ஹாஸ் நத்திங் டு டு வித் த ஸ்பிரிட்.
ஏன்னா அதனுடைய ஆரிஜின் நமக்கு நல்லாவே தெரியும், அதனுடைய டிஃபரன்ஷியேட். பட் அதுக்காக ஸ்பிரிட்ல ஆராதிக்கும் போது எமோஷனே இருக்காது நான் சொல்லல. ஸ்பிரிட்ல ஆராதிக்கும் போதும் எமோஷன் இருக்கும், பட் அதுக்குரிய வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்வீர்கள். ஒன்லி இஃப் யூ ஆர் a spiritual man you will be able to discern it. அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்றதுக்கு எப்படி யார் புரிந்து கொள்வார்கள் என்றால் அது அந்த ஆவியில இருக்கிறவங்களுக்கு தான் அது புரிய முடியும். ஸோ இங்க நம்ம பார்க்கிறோம் ஹோலி ஸ்பிரிட் வித் அவர் ஸ்பிரிட். ஸோ இதுதான் நம்ம பார்க்கிறோம். பட் இதே ஆவி ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி நீங்க அன்பிலீவருடைய கான்டெக்ட்ல நீங்க பார்க்கும்போது அன்பிலீவர் என்ன செய்யறாங்க? இப்ப நிறைய நேரங்கள்ல ஆவியை வைத்துக்கொண்டு அநேக காரியங்கள் அன்பிலீவர்ஸும் செய்யறாங்க. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். ஏன்னா இது நம்ம நிறைய நேரத்தில் மிஸ் ஆகுறது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்ல பார்க்க போறது அதை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வாஸ்த இதுல நம்ம பார்க்கிறோம். சரி, நான் நல்லா பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5:21 இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தெசலோனியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுறாரு, "Now may the God of peace make you holy in every way" அப்படின்னு சொல்லிட்டு மே யுவர் ஹோல் அந்த 3 டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. மே யுவர் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி be kept blameless. இங்க நீங்க யூ பி blameless ஜெனரலா சொல்லிருக்கலாம். ஆனா பவுல் இங்க தெளிவா சொல்ற, உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, சரீரம் எப்படி இருக்கணுமா? இட் should be blameless. So இங்க you can corrupt your soul, you can corrupt your body, you can also corrupt your spirit. இதுக்கு பெரிய டிஃபரன்சஸ், இதுல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. You must understand. When the spirit gets corrupted, there are certain things that goes directly to the spirit. So நீங்க இது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆவியில செய்யப்படுகிற காரியங்கள், how can you corrupt your spirit? How can you corrupt your spirit? அதான் அந்த தியோட்ரானமியில பாருங்க, அந்த உபாகமத்துல 18 ஆண்டவர் சொல்லும்போது அவங்க இஸ்ரேல் மக்கள் கானானுக்கு போகும்போது ஆண்டவர் ஒரு பெரிய வார்னிங் கொடுக்கிறாரு. இந்த வார்னிங்ல தெளிவா நிறைய காரியங்களை திரும்ப நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு. பாருங்க, தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. உபாகமம் 18:9-11, தியோட்ரானமி 18:9-11 நீங்க நல்லா பாருங்க. அதுல when you enter the land the Lord is going you, என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்ற சொல்றாரு. சன்ஸ் டாட்டர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்றது. அப்புறம் சொல்றாரு, divination, sorcery, interpret omens, engages in witchcraft, casting spells, who is a medium, spiritist, so consult the dead. So இந்த மீடியம், ஸ்பிரிட்டிஸ்ட், காஸ்டிங் ஸ்பெல், இது எல்லாமே என்ன நடக்குதுன்னா ஒரு ஆவியின் மூலமாக தான் செய்யுது. எப்படி நம்ம முதல்ல பார்க்கும்போது எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய என்னுடைய ஆவியின் மூலமாக சில காரியங்களை நடப்பிக்கிறார், சில காரியங்களை சொல்றார், சில காரியங்களை செய்கிறார் என்றார். அதே போல என்ன நடக்குதுன்னா இங்க இந்த காரியங்களை செய்கிறவங்க எல்லாம் என்ன எப்படி செய்யறாங்க நீங்க நல்லா புரியணும்னா, they do it with the help of some spirit which is engaging with their spirit. புரியுதா? அவர்களுடைய ஆவி இன்னொரு அசுத்த ஆவியனோடு என்கேஜ் பண்ணும்போது அல்லது இதுல வரும்போது தான் இந்த காரியங்கள், இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இட் இஸ் ஆல் சம்திங் தட் டஸ் நாட் ஹேப்பன் டு யுவர், இட் இஸ் நாட் ஹேப்பனிங் த்ரூ யுவர் சோல். இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, இட் இஸ் ஆல் ஹேப்பனிங் த்ரூ த ஸ்பிரிட். ஆவியின் மூலமாக நடக்கிற காரியங்கள்ல தான் இங்க எல்லாம் பட்டியல் போட்டிருக்கிற ஆண்டவர் கொடுக்குறாரு. நீங்க பாருங்க, இங்க நீங்க நிறைய இதுல பார்க்கலாம். குறி சொல்றது இப்ப நிறைய நடக்குது. நீங்க கிளேர்வாயன்ஸ் சொல்லுவாங்க. கிளேர்வாயன்ஸ்னா முந்தி நடந்ததை சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில் நடந்ததை சீக்கிரட்டா சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆவியோடு, நம் மனுஷனுடைய ஆவியோடு இன்னொரு அசுத்த ஆவி சேரும்போது நடக்கிற காரியங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இதை குறித்து தான் ஆண்டவர் வார்ன் பண்றாரு. பிகாஸ் இட் வில் டிஃபைல் யுவர் ஸ்பிரிட். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய டெலிவரன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஒரு சாதாரண ட்ரிங்கிங்கோ அல்லது வேற மைண்ட்ல வர்ற சின்ஸோ அல்லது பாடி ரிலேட்டட் சின்ஸ்லோ, ஸ்மோக்கிங் அஃபெக்ட்ஸ் யுவர் பாடி, இட்ஸ் ரிலேட்டட் டு த பாடி. சோல், நிறைய பாவங்கள் நம்ம திங்கிங்ல பண்றோம், நம்மளுடைய ஆட்டிடியூட்ல பண்றோம், அது எல்லாமே சோல் ரிலேட்டட் சின்ஸ். பட் இந்த மாதிரி அதாவது டிவினேஷன், ஔஜா போர்ட்ல இருந்து வர்றவங்க, இந்த ஸ்பிரிட்ல இருந்து வர்றவங்க அல்லது
நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஐடல் வர்ஷிப்பில் டீப்பாக இருந்துட்டு வர்றவங்க அவங்க இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க நீங்கள் பார்த்தீங்களா அவங்களுடைய போராட்டம் ரொம்ப ரொம்ப மற்ற இதுலேருந்து வர்றதை விட அவங்களுக்கு போராட்டம் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. அவங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா all these things are related to the spirit. It is affecting the spirit. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆவியை அது வந்து கலங்கப்படுத்துறது. It is destroying it is doing something with the spirit. So இதுதான் நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். Anybody who is doing these kind of things is playing with the spiritual thing. இது வந்து நிறைய நேரங்கள்ல சபையிலும் இந்த காரியங்கள் நடக்கலாம். இது நீங்க பார்க்கணும். நிறைய பேர் இது சொல்லுவாங்க, பட் இட் கேன் ஆல்சோ ஹேப்பன் இன் த ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட் ஆல்சோ. அது நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே புதிய ஏற்பாட்டில் இங்கே ஒரு அப்போஸ்தலர் 16:16 இங்கே ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். இங்கே இந்த ஸ்லேவ் கேர்ள் பாருங்க, அவன் என்ன சொல்றான்னா, ஷீஸ் பவுலும் அவங்களும் நடந்து போயிருக்கு, நமக்கு தெரிஞ்சது தான் இது. அவன் வந்து who had a spirit by which she was predicting the future. ஸோ இது வந்து எப்படி நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு ஆவி அங்க உள்ள இருக்கிறான். அந்த ஆவி என்ன பண்றது, அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆவி அவளோட ஆவியோட சேர்ந்து நிறைய காரியங்களை அவளுக்கு சொல்லிக் கொடுக்குது. அவளுக்கு வந்து அவன் மூளையை யோசித்து செய்யறதுல நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வாட் ஆர் திங்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் வாட் ஆர் திங்ஸ் ஆஃப் த சோல். அவன் மூளையை யோசித்து இது பண்ணி நீங்க there are two kind of things. இந்த மாதிரி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுல ரெண்டு விதமான திங் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ப்ரெடிக்ட் பண்ண நாளைக்கு மழை பெய்யுமா, அல்லது ப்ரெடிக்ட் பண்றது எதாவது ஒரு காரியத்தை. நான் அங்க யாராவது வயிற்றுல பிள்ளை பிரெக்னெண்டா இருந்தா அது ஆம்பளையா பொம்பளையா ப்ரெடிக்ட் பண்றது. இது எல்லாமே நீங்க மைண்ட கொஞ்சம் யோசித்து இது இப்படி நடக்கும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல யோசித்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது வந்து ப்ரெடிக்ஷன். ஆனா இங்க இவ பண்றது வந்து இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் திங். இட் இஸ் சம்திங் தட் அவ மைண்ட்ல யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, அவளை அந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணி அவளுடைய ஆவியின் மூலமாக சில காரியங்களை சொல்லுது. அவளுக்கே அது தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது. இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ஹவ் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஹேப்பன். யூ டோன்ட் ஈவன் நோ வை யூ ஆர் டூயிங் இட், சர்டன் திங்ஸ். புரியுதா? ஸோ இதுதான், திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் யுவர் மைண்ட், இட் ஹாஸ் டு டூ வித் த ஸ்பிரிட். இதுதான் நீங்க நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளணும். இப்ப இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்ப வாஸ்த அந்த போர்ஷன்ல இருந்து சவுலுடைய லைஃப்ல இருந்து நம்ம பார்ப்போம். இப்போ சவுல் வந்து நல்லா தான் ஆண்டவருக்குள்ள வருகிறார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறார், இஸ்ரேல் மக்களை லீட் பண்றதுக்கு, கிங்கா இருக்கிறதுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அங்க சில காரியங்கள் நமக்கு எல்லாம் நடந்தது தெரியும். ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படியல, அதன் மூலமாக ஆண்டவர் அவரை இதுல இருந்து எடுத்துடுறாரு. சாமுவேல் போய் தாவீதை அனாயின் பண்றாரு. இது சவுலுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அவரோட முடிச்சிட்டாரு. சோ இப்ப முடிச்ச உடனே நீங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த 14வது வசனத்துல 1 சாமுவேல் 16 நீங்க இந்த இதனுடைய கான்டெக்ட் நீங்க வாசித்தீங்கன்னா இந்த கான்டெக்ட் தான். பால் வந்து சவுல வந்து ஆண்டவர் கிங்ஷிப்ல இருந்து எடுத்துட்டாரு. இப்போ வந்து டேவிட் தான் கிங். அப்போ அப்படி நீங்க பார்க்கும்போது இந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் had departed from Saul. அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த அனாயிண்டிங் வந்து இப்போ தாவீது மேல போயிடுச்சு. சோ இந்த ஸ்பிரிட் ஆவியானவர் சவுல்ல இருந்த அது வரைக்கும் இருந்த ஆவியானவர் அங்க இல்ல. he is left. அந்த 14வது வசனத்துல பாருங்க, 1 சாமுவேல் 16:14 போயிட்டாரு, டிபார்ட்டட். அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, and an evil spirit from the Lord tormented him. இது நல்லா from the Lord அப்படின்னு இருக்கு. அது எப்படி ஆண்டவர் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை அலோவ் பண்றாரு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அலோவ் பண்ணல, ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன் போயிருச்சு. போன உடனே நேச்சுரல் கான்சிக்வன்ஸா, பிகாஸ் ஆண்டவர் செய்தத நோக்கமே, அந்த அவருடைய ஆவியை எடுத்தத நோக்கமே, so that Saul's life வந்து he himself opened it up for the evil spirit because he was rejected by God. So disobedience and backsliding மூலமாக அநேக நேரங்கள்ல நம்மளும் சில நேரங்களில் டீமானிக் இன்ஃப்ளூயன்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு நம்மளும் நிறைய நேரங்களில் நீங்கள் முழுவதுமாக அதாவது பேக் ஸ்லைட் ஆகிறவங்களை சொல்கிறேன். நான் வந்து
நம்ம we all struggle பண்றவங்கள நான் சொல்லல. I am talking about people who willingly ஆண்டவருக்கு தொடர்ச்சியா டிசோபே பண்ணி அவங்க வந்து ஆண்டவரை விட்டு வெளியே போகும்போது பேசிக்கலி அங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய ஆவியானவர் அங்கிருந்து போறாரு. போனோடனே நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் ஆஃப் தட் இஸ் தட் the evil spirit comes and he takes over. So இங்க என்ன நடக்குதுன்னா அதுதான் நடக்குது. So the evil spirit was basically allowed by God. ஆண்டவர் அங்க அலோவ் பண்ணிட்டார் by removing his spirit from him. ஸோ அதுதான் இங்கே இந்த கான்டெக்ட்ல ஆண்டவர் சில நேரம் அவர் இந்த மாதிரி காரியங்கள் ஈவில் ஸ்பிரிட்ஸையும் அலோவ் பண்ணி சில காரியங்கள் அவருடைய பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றாரு. ஸோ இங்கே வந்து தட் வாஸ் ஹிஸ் பர்பஸ். இட் வாசன்ட் தட் காட் வாண்டட் டு டேக் ரிவெஞ்ச், பட் இதுதான் அங்கே நடக்குது. ஸோ இங்கே ஈவில் ஸ்பிரிட் கம்ஸ் அண்ட் யூ ஸ்டார்ட் டு டார்மெண்ட். அப்போ எல்லாரும் சொல்றாங்க, உனக்கு வந்து இந்த அசுத்தாவி வந்துருச்சு, நீ நல்லா அந்த லாயர் பிளே பண்ற ஒரு கூடுங்க, அவன் வந்தா அவருக்கு உனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. See, இங்கதான் மேக்கிங் எ கனெக்ஷன் பிட்வீன் மியூசிக் அண்ட் ஸ்பிரிட். சரி, இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க நல்லா வாசித்து பாருங்க 16வது அதிகாரத்துல 18 இருந்து 23 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து தாவீதை கூப்பிடுறாங்க, தாவீதை போய் அங்க அழைச்சிட்டு வராங்க. சவுலுக்கு ரொம்ப தாவீதை பிடிச்சிருது. சரி, இங்க பாருங்க, நல்லா பிடிச்சிருது. இவன் தான் தாவீதான் அனைன் பண்ணப்பட்டிருக்கான்றது சவுலுக்கு இது வரைக்கும் தெரியாது, அது ஒரு சீக்ரெட் தான். பட் அங்க there is something going on. அப்போ தாவீது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்றாரு. இஸ் பிளேயிங் தட் மியூசிக் பிளே பண்ணும்போது என்னன்னா, சவுலுக்கு வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து போயிருது. Evil spirit leaves him. There is நல்லா புரிஞ்சுக்கோங்க, there is a connection between music and spirit. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து there is. So இது வந்து அந்த கான்டெக்ட்ல அப்படி இருந்துச்சு. பட் இன்னைக்குள்ள கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, நான் தான் கீழே போட்டிருக்கேன், certain music will corrupt your mind அப்படின்னா it's something related to the soul. But there are certain music that will corrupt your spirit. இதான் நம்ம வந்து நான் அடுத்த ஆங்கிள் இருந்து பார்க்கிறேன். there are certain music, நான் நல்லா பார்த்துருக்கேன், கேட்டுக்கிறேன். இந்த certain music வந்து சில நேரங்களில் வர்ஷிப் அப்படின்ற பேர்லயும் சபைக்குள்ளேயே இன்னைக்கு இருக்குது, நிறைய சபைகள்லயே இருக்குது. அந்த மியூசிக்கை நீங்க கேட்டீங்கனால உங்களோட ஸ்பிரிட்ல யூ கேன் ஃபீல் இட் இஸ் ட்ரைங் டு அட்டாக் யுவர் ஸ்பிரிட் அப்படின்றது நல்லாவே தெரியும். சர்டன் மியூசிக், நீங்க பாப் சாங் கேட்கறீங்க, அதுல ஒரு லிரிக்ஸ் ஏதோ இருக்கு, இட் வில் கரப்ட் யுவர் மைண்ட். இல்லைன்னு நான் சொல்லல, இட் வில் கரப்ட் யுவர் மைண்ட். பட் தெர் ஆர் சர்டன் ஸ்பிரிட், இந்த ஹார்ட் ராக், ஆசிட் ராக், இந்த ராக், மெட்டல் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது தே may not corrupt your mind, it is going directly to your spirit to corrupt your spirit. The satanic music, hard rock music, இது எல்லாமே அவன் பேசுறது உங்களுக்கு புரிய வேண்டியதே இல்ல. These music are straight from hell and it will corrupt your spirit. புரியுதா? See, this is what you have to make that connection. இங்க வந்து பாசிட்டிவா நடக்குது. இங்க தாவீது ப்ளே பண்ற அந்த அசுத்தாவி ஓடுது, பட் திரும்ப வந்துருது. தட்ஸ் another point. பட் இங்க யூ ஹேவ் டு மேக் திஸ். நான் நிறைய நேரங்கள்ல சில மியூசிக் பார்க்கும்போது ஐ நோ இட் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் ஹெல். இட் இஸ் கரப்டிங் தி ஸ்பிரிட். நான் நிறைய பேர் அந்த மாதிரி ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாமே அந்த மாதிரி மியூசிக் கேட்கறவங்களுடைய எதுக்கு அவன் அப்படி பிஹேவ் பண்றானே தெரியாது. பிகாஸ் இட் இஸ் கரப்டட் இஸ் ஸ்பிரிட். அவனுக்கு மைண்ட்ல லாஜிக்கலா தான் அனலைஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படி பிஹேவ் பண்றேன், ஏன் இந்த மாதிரி காரியங்களை செய்யறன்றது. பிகாஸ் இட் இஸ் நாட் டச்சிங் இஸ் மைண்ட். அவனுடைய மைண்ட் அது தொடல. இங்க தொடுதுன்னா அவனுடைய ஆவியை தொடுது. இட் இஸ் கரப்டட் இஸ் ஸ்பிரிட். நிறைய பிஹேவியர்ஸ் அவன்கிட்ட இருந்து வர்றது எல்லாமே பிகாஸ் இட் இஸ் கரப்டட் இஸ் ஸ்பிரிட். மியூசிக் ஹேஸ் தட் எபிலிட்டி. ஸோ நம்ம வந்து பிள்ளைங்களை வரும்போது சும்மா ஃப்ரீயா விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் எதையும் கேளுங்க. செக்குலர் சாங்ஸ் கேட்கலாம், பட் நீங்க யூ ஹாவ் டு நோ ஹூ தட் பர்சன் இஸ். யார் அவன் பாடுறான், அவனுடைய பேக்ரவுண்ட் அவன்றான் என்ன, அவன் என்ன பண்ணிருக்கிறான், வாட் இஸ். நான் எங்க வீட்டில் நான் மோஸ்ட்லி ட்ரை டு, இப்போ ஏதாவது ஒரு பாட்டு போடுறாங்கன்னா நான் அந்த சிங்கர் யாரும் நான் உடனே கேட்பேன். ஜெரமிட்டா ஜாஸ்டன் அவன் பேர் என்ன, அல்லது அந்த குரூப் பேர் என்ன அப்படின்னு நான் உடனே சர்ச் பண்ணி வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தே ஆர், வாட் கைண்ட் ஆஃப் சாங், அது என்ன மாதிரி லிரிக்ஸ் நான் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவங்களை கண்டினியூஸாக கேட்க விடுவேன். அதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க விட மாட்டேன். ஐ வில் நாட். பிகாஸ் சர்டன் music can corrupt your mind, certain music can directly corrupt your spirit. ஆவியை கரெக்ட் பண்ணும். இட் இஸ் a very bad thing. அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் அந்த ராக் மியூசிக், இந்த ஆசிட்ல ராக்ல எல்லாம் போய் அடிமையாக இருந்து வெளியே வந்தவங்களுடைய நிறைய பேருடைய டெஸ்டிமனி நிறைய பேர் எனக்கு பர்சனலா தெரியும், நான் கேட்டிருக்கேன். ஸோ ஐ நோ
that this thing corrupts. So நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நீங்க பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலுமே even in our life we can give foothold to the demons because of our anger and jealousy. இங்க பாருங்க, இது முந்தின எபிசோட்ல நீங்க சாவுலும் டேவிடும் இருக்கும்போது அங்க ஒண்ணுமே தெரியாது. சாமுவேல் அனாயின் பண்ணது தாவீதுக்கு சவுலுக்கு தெரியாது. ஸோ அங்க நார்மலா போயிட்டு இருக்கு. இங்க 18வது அதிகாரத்துல அதே 1 சாமுவேல் 18 6 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது இங்க தாவீது இவரு கோலியத்தை கொண்டுடுறாரு. கொன்ன உடனே எல்லாரும் பாடுறாங்க, சால் has slain his 1000, டேவிட் இஸ் 10,000. சவுல் 1000 பேரை கொன்னா, தாவீது 10,000 பேரை கொன்னா. சொன்ன உடனே சால் வாஸ் வெரி ஆங்கிரி. அங்க பாருங்க அந்த 8வது வசனத்துல the anger and he was very angry. This refrain displeased him greatly. அது அவன் அந்த anger, there is a great jealousy and anger together வருது. அப்புறம் 10வது வருஷத்துல பாருங்க, the next day an evil spirit from the Lord came forcefully on Saul. அடுத்த வசனம், அடுத்த லைன் நீங்க வாசிங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். he was prophesying in his house. அவர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இவர் இதுக்கு முன்னால பரிசுத்தாவியானவர் மூலமாகவும் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாரு சவுல். இப்பவும் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஒருவேளை நீங்க இப்ப ஒரே மீட்டிங்ல இதுக்கு முன்னால இப்ப ஒரு மனுஷன் ஆவியானவர் பரிசுத்தாவியான மூலமா தீர்க்க தரிசனம் சொல்லிருக்கலாம். பட் சம்திங் அந்த அவருடைய வாழ்க்கையில சம்திங் மைட் ஹவ் ஹேப்பன், ஏதோ நடந்திருக்கும். அதுக்கப்புறம் he must have lost it, but still he may be prophesying. பட் இப்ப எதுல ப்ராஃபஸை பண்றாருன்னா because of the evil spirit. It can happen. It is thing of the spirit. நீங்க உங்களுடைய ஆவியில நீங்க அனலா இல்லாட்டா, நீங்க உங்க ஆவியில விழிப்பா இல்லாட்டா, உங்களுடைய ஆவி அதுக்கு கரெக்டா இல்லாட்டா, you can easily fall for it. Same person prophesied with the spirit, Holy Spirit, now he is prophesying. So அதுக்கு முன்னால நீங்க நல்லா பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலுமே you have to be very very careful. அந்த ஆங்கர், மூர்க்கமான கோபம், அப்புறம் இந்த ஜெலசி, பொறாமையும் அது கூட சேர்ந்து மூர்க்கமான கோபம் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் கிவிங் a foothold to the demon. அண்ட் நிறைய நேரங்களில் சில பேர் இந்த மூர்க்கமான கோபத்துல அவங்களுக்கு என்ன செய்யறோன்னே தெரியாது. புரியுதா? என்ன செய்யறாங்க தெரியாது, என்னத்தையா செஞ்சிருவாங்க. ஹவு டு தே டூ இட்? திங்க் பண்றாங்களா மைண்ட்ல? நோ, தே ஆர் நாட் திங்கிங். யோசிச்சுலாம் செய்யல. அந்த மூர்க்கமான கோபத்துல தே ஆர் லெட்டிங் தட் ஈவில் ஸ்பிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் தம். ஸோ அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த அசுத்த ஆவி அவங்களுடைய ஆவியோட சேர்ந்து சில காரியங்களை டப்புன்னு பண்ண வச்சிருவோம். நிறைய நேரங்களில் மூர்க்கமான கோபத்தில் நிறைய பேர் நிறைய காரியங்களை செஞ்சிருக்காங்க, நிறைய பண்ணிருக்கிறாங்க. இந்த மூர்க்கமான கோபத்தை அன்லஸ் யூ கண்ட்ரோல் இட், என் கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சிருவாங்க, மண்டே உடச்சிரும். அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க ஏன் நான் அப்படி பண்ணேன், அல்லது வாயில வந்ததெல்லாம் பேசிடுறது, அதுக்கப்புறம் தான் புரியும் ஏன் நான் அப்படி பண்றோம். பிகாஸ் ஆஃப் ஜெலசி அண்ட் ஆங்கர். இந்த ரெண்டு காம்பினேஷன் மோசமான காம்பினேஷன். இந்த ரெண்டு காம்பினேஷனை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப்ல நீங்க தொடர்ச்சியா அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா then you are giving a foothold to the devil. சால் எப்படி அந்த foothold கொடுக்கறாருன்னா நீங்க பாத்தீங்கன்னா because of these two things, the combination of ரெண்டுமே, anger, கோபம், and he was very angry because of jealousy. புரியுதா? அந்த jealousy மூலமா வர்ற ஒரு anger. அவனுக்கு என்ன, எப்படி எனக்கு நான் 1000 தானா, அவனுக்கு 10,000 தான். Jealousy and anger greatly displeases him, and there is anger that comes in, and that gives the foothold to the demons, and the evil spirit come forcefully on Saul. He was prophesying in his house. இப்போ இங்க இவர் prophecy தான் பண்றாரு, but he was prophesying through the evil spirit. நிறைய prophecy இங்க ஸ்பிரிட்ல நடக்கிறது அவங்களுக்கே தெரியாது. நிறைய நேரங்கள் அந்த prophecy பண்றவங்க பேக்ஸ்லைட் ஆயிருப்பாங்க. prophecy வந்துரும், நினைச்சிடும் நம்ம ப்ராஃபஸை பண்றோம், பட் they will be prophesying through the evil spirit. they will don't. அவங்களுக்கே தெரியாது. நீங்க ஆவியில அனலா, நீங்க அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த ஆவியில உங்களுடைய ஆவியா பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து இருக்கும் போதுதான் you will be able to find all these things. So
அப்புறம் அங்க பாருங்க, அவன் சால் என்ன பண்றான்னா ஹி ஹேட் a spirit. அதே தான் பண்றான். அந்த மூர்க்கமான கோபத்துல வர்றது அதுதான் பாருங்க, தூக்கி எறிகிறது. என்னத்தை தூக்கி எறியறான்? இது வந்து நீங்க வார்த்தையும் தூக்கி எறியலாம், எதையாவது பிசிக்கல் ஆப்ஜெக்டையும் தூக்கி எறியலாம். மோஸ்ட்லி இந்த மூர்க்கமான கோபத்துல என்ன நடக்கும்னா, somebody you will throw something on somebody. It could be words, it could be some things. So அந்த ஸ்பியர் எடுத்து தாவீதை கொல்ல தான் ட்ரை பண்றான். He is trying. You can kill a person with a spear, you can also kill a person with your word. வார்த்தையின் மூலமாக கொல்லலாம், உங்களுடைய கத்தியின் மூலமாகவும் கொள்ளலாம், எது மூலமாகவும் கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நீங்க ஒருவேளை மூர்க்கமான கோவத்திலேயோ இந்த மாதிரி ஜலசிலேயோ கத்தியில கொல்ல மாட்டீங்க. வார்த்தையில நிறைய நேரத்துல நிறைய பேரை நம்ம கொண்டுட்டு இருக்கோம். நிறைய நேரத்தில் நானும் பண்ணியிருக்கேன். நிறைய நேரங்கள் மூர்க்கமான கோபம் வரும்போது வார்த்தைகள், சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் தான் யோசிப்போம் ஏன் அப்படி சொன்னோம். பிகாஸ் அந்த நேரத்தில் those demons take control of you. அதுக்கப்புறம் நீங்க ரிப்பெண்ட் பண்ணிடுவீங்க. நீங்க அது ரிப்பெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா அதனுடைய கான்சிக்வன்ஸ் இன்னும் மோசமா இருக்கும். உங்களுடைய ஆவியை தொடர்ச்சியா அந்த பிசாசு என்ன பண்ணுவான்னா அவன் கரெக்ட் பண்ணிட்டே இருப்பான். அன்லெஸ் யூ ரிப்பெண்ட், அன்லெஸ் நீங்க ரிப்பெண்ட் பண்ண. அதனால தான் நிறைய பேருடைய அந்த ஆவியில அங்க they know that inside the spirit they are somehow affected. They don't know why they are behaving in certain ways, because inside the spirit அவங்களுடைய ஆவியில அசுத்தாவிகளுடைய அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். அது எப்பவுமே வெளியே தெரியாது. சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், வெளியவே தெரியாது. பட் சில கான்டெக்ட்ல டக்கு அந்த அவங்களுடைய ஆவியும் அசுத்தாவியும் பார்ட்னர் ஆயிடுவாங்க. அப்போ வாயில வர்றதெல்லாம் நீங்க கேட்கவே முடியாது. ஏன்னா அன்ரிப்பென்டட், இட்ஸ் ஸ்டில் தேர். எல்லாரும் பிசாசுக்கு கோபத்தின் மூலமாக நம்ம இடம் கொடுக்குறோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க அதை அன்ரிப்பென்டடா வச்சிருந்தீங்கன்னா, ரிப்பென்ட் பண்ணாம அதை நீங்க ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்காம வைத்திருந்தீர்கள் என்றால், உங்களுடைய ஆவி, யுவர் ஸ்பிரிட் வில் கண்டினியூஸ்லி பி அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் திஸ் டீமன்ஸ். எப்பவுமே வெளியே வராது, ஆனா சில கான்டெக்ட்ல அது வெளியே வரும். இதுதான் நம்ம நிறைய நேரத்தில் இட்ஸ் நாட் டீமானிக் பொசஷன், பட் இட் இஸ் டீமானிக் அப்ரெஷன். புரியுதா? சவுலுக்கு வந்தது, அவன் மற்ற நேரத்தில் நல்லா தான் இருந்தான், மற்ற நேரத்தில் நல்லா தான் இருக்கிறான். நீங்க நிறைய பாருங்க, அந்த சவுலுடைய கேஸை நீங்க வாசித்து பார்த்துட்டு நல்லா தான் இருந்துட்டு இருப்பான். அப்புறம் நீங்க அந்த இன்சிடென்ட் பாருங்க, மலைக்கு போவாங்க. அப்ப தாவீது அவனோட வஸ்திரத்துல பிச்சிருவான். பிச்சோன்னா அவன் ரொம்ப பாசமா பேசுவான் தாவீது, நீங்க நல்லா பாருங்க. he used to be a very nice person, but when the spirit comes on him, because கடைசி வரைக்கும் அவன் தாவீதை மன்னிக்கவே இல்லை. he never forgave David till the last. சில நேரங்கள் அந்த குட்னஸ் வரும், பட் அந்த ஆவி he never forgave David from the depths of his heart. It can affect us also, believers. நல்லா புரிஞ்சுக்கோங்க. unless நீங்க அதை சரியா டீல் பண்ணாட்டா, நீங்க அதை மன்னிப்பு கேட்கட்டா, அதை செட்டரேட் பண்ணாட்டா, it will keep on affecting you and it is going to be a great problem future spiritually. வெளியே தெரியாம இருக்கலாம், பட் ஆண்டவருக்கு தெரியும். So you are only destroying your spirit with it. அந்த மன்னிப்பு கேட்காம உங்களுடைய ஆவி தொடர்ச்சியா அந்த அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கும்போது, Holy Spirit cannot interact with you. You can do a lot of things. நீங்க அநேக காரியங்களை ஆண்டவருக்காக பேசலாம், செய்யலாம், எல்லாம் மைண்ட்ல இருந்து வரும், ஆவியில இருந்து வராது. That is the difference there. அதனால தான் பேக் ஸ்லைட் ஆனவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நல்ல மெசேஜ் கொடுப்பாங்க, எல்லாம் மைண்ட்ல இருந்து வரும். Because spirit is completely broken, gone, right? I know a man, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் தெரியும். அவர் வந்து கடைசி வரைக்கும் நிறைய காரியங்களை மன்னிப்பே கேட்கல. அவர் அசுத்த ஆவி, அவர் லஸ்ட்ன்ற ஆவி அவரை பிடிச்சிருச்சு. கடைசி வரைக்கும் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஆனா மெசேஜ் கொடுத்துட்டே தான் இருந்தார். நல்ல மெசேஜா தான் இருக்கும், எல்லாம் மைண்ட்ல இருந்து வருது, ஒன்னும் ஆவியில இருந்து வராது. ஏன்னா ஆவி டெட், ஆவி அசுத்தாவிகளோட இருக்கிறது. The Holy Spirit could not connect with his spirit, but his mind was okay, soul was fine. இதான் நல்லா புரிஞ்சுக்கிட்ட வேண்டியது. ஸோ மைண்ட்ல இருந்து நிறைய பேர் அழகா பேசுவாங்க, வேதத்துல இருந்து வசனத்தை எடுத்து ரொம்ப எலிகென்ட்டா பேசுவாங்க. தட்ஸ் வேர் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் டெக்னிக்கலா அவங்களை நீங்க தப்புன்னே சொல்ல முடியாது, பட் யூ கேன் நோ இன்சைட் சம்திங் இஸ் ராங் வித் தட் பர்சன். நான் நிறைய நேரங்களில் அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கேன். நீங்க தப்பு மெசேஜில் ஒண்ணுமே சொல்ல முடியாது, பட் யூ நோ டீப் இன்சைட் ஹி இஸ் நாட் ரைட். அது மட்டும் நல்லா தெரியும், அது மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவங்க சொல்ற வார்த்தையில ஒண்ணுமே நீங்க குறை கண்டே பிடிக்க முடியாது, பட் யூ நோ வெரி வெல் தேர் இஸ் சம்திங் ராங் வித் தட் பர்சன். இதுதான், யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். இட் கேன் ஹேப்பன் டு யூ, இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி.
ஆஸ் லாங் as இட் கேன் ஹேப்பன் டு மீ, இட் கேன் ஹேப்பன் டு எல்லாருக்கும் நடக்க பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து அதை சரி செய்ய விட்டால் இட் வில் டிஸ்ட்ராய் யுவர் ஸ்பிரிட். பிகாஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது, அவனுக்கு காலை கொடுக்கும்போது he will easily take control of it. ஸோ இன்னொரு இப்போ அடுத்தது நம்ம பார்க்கணும். இந்த இன்சிடென்ட் நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த 1 சாமுவேல் 28:9-19 இது வந்து அப்போ கடைசி சால் வந்து அவர் வந்து என்னெல்லாமோ ட்ரை பண்றாரு. பட் கடைசி வரைக்கும் நீங்க பாருங்களேன், சவுல் வந்து he never reconcile. இது வந்து ஈஸியா ஆண்டவரோட ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பட் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல்லான ரெக்கன்சிலியேஷனே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ அவருக்கு என்னன்னா, என்னுடைய ராஜ்யம் எனக்கு வேணும், நான் ராஜாவா இருக்கணும், எப்படி வேணாலும் இருக்கணும். ஸோ இங்க வந்து அந்த குறி கேட்கிற பொம்பளை கிட்ட போறாரு. ஸோ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இன்சிடென்ட் தான், இருந்தாலும் நீங்க அதை பாருங்க. குறி கேட்கிற பொம்பளைகிட்ட போறாரு. பொம்பளைகிட்ட அவ சொல்றா, என்ன சாவல் வந்து குறியெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லி, இவன் தான் நல்ல பாருங்க ஐரனியா, இவர் தான் குறி கேட்கறதா ஒழிச்சாரு. அந்த லேடியா தான் சொல்லுது, சால் வந்து குறியெல்லாம் கேட்கக்கூடாது, எல்லாரையும் அடிச்சு. ஏன்னா தேவட்ரான் நம்ம முதல்ல வாசித்தோம் அந்த வசனம் அவங்களுடைய லால நல்லா இருக்கு. ஸோ சால் இம்ப்ளிமெண்டட் தட் லா, அந்த லாவை தெளிவா அவர் சொன்னார், இஸ்ரேல்ல இது நடக்கவே கூடாதுன்னு சொன்னார். சொல்லிட்டு அவரே அங்க திரும்ப போறாரு, பேக் ஸ்லைடிங்ல திரும்பவும் அங்கேயே போறாரு. அப்போ அவ கூப்பிடுறா, யார உனக்கு கூப்பிடணும்னு சொல்றா, எனக்கு கூப்பிடு, யாரையாவது ஒருத்தனை கூப்பிடுன்றாரு. இப்போ யாரை கூப்பிடணும்னு சொன்னா சாமியால கூப்பிடு. அப்போ அங்க அவ she is doing something. இங்கதான் அந்த அவளும் பாருங்க, how is she doing it? Is it possible to speak with the dead people? See, நல்லா பாருங்க, it is possible. அதனால தான் ஆண்டவர் முதல்ல அந்த வார்னிங்ல கொடுக்கும்போது நிறைய காரியங்களை கொடுத்தாரு. அந்த டேட்ரானியம்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அதுல நிறைய காரியங்களை கொடுக்கும்போது நிறைய இது கொடுக்கும்போது கடைசி பார்த்தா செத்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் கன்சல்டிங் த டெட் இருக்கு பாத்தீங்களா 11ஆம் வசனத்துல டியூட்ரானமி. அப்படி ஒரு பாவமே இல்லாட்ட ஆண்டவர் கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க அப்படிலாம் டெட் எல்லாம் பேச முடியாது. See, it is possible. The spirit God has given you. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் மூலமாக அதெல்லாம் செய்ய முடியும் உங்களால. ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, அதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு அசுத்தாவியின் துணை கண்டிப்பா வேணும். உங்களுடைய ஆவி அசுத்தாவியின் துணை, அதோட நீங்க நிறைய காரியங்களை செய்யலாம். புரியுதா? அதனாலதான் ஆண்டவர் இதெல்லாம் ஃபர்பிட் பண்றாரு. அந்த காரியங்களை டியூட்ரானமில அந்த 18 ஃபர்பிட் இதெல்லாம் செய்யக்கூடாது சொன்னதன் நோக்கம் என்னன்னா, அது எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுடைய ஆவியும் அந்த அசுத்தாவியும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி செய்யும் போது உங்களுடைய ஆவியை நீங்க டிஃபைல் பண்றீங்க. உங்களுடைய தேவன் கொடுத்திருக்கிற உங்களுடைய ஆவியை நீங்க வந்து அதை கரப்படுத்துறீங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி எதற்காக கொடுத்திருக்கிறான்னா, அவருடைய பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து அநேக காரியங்களை செய்வதற்காக தான் ஆண்டவர் அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறத தவிர இந்த மாதிரி காரியங்களை செய்வதற்காக இல்லை. ஸோ இட் இஸ் பாசிபிள். சில பேர் சொல்லுவாங்க அங்க வந்தது சவுலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சவுல் தான் அது, சாரி சாமுவேல் தான் அது. இங்க then she know it was Samuel. நல்லா பாருங்க, இது வந்து சாமுவேல போல ஒரு பிசாசு வந்துச்சு நிறைய பேர் இல்ல, அப்படி இல்ல. இங்க நல்லா பாருங்க, தெளிவா இருக்கு. அப்படின்னா பைபிள்ல கொடுத்திருப்பாங்க சாமுவேல போல ஒரு பிசாசு வந்தது அப்படின்னு கொடுத்திருக்கலாம். இல்ல, you can talk with the devil, you can talk with the dead people if you want, but for that you have to lose your spirit, you have to corrupt your spirit with a demonic spirit. ஒரு அசுத்த ஆவியோடு நீங்க கனெக்ட் பண்ணிட்டேன்னா பேசலாம். that's the problem. ஏன் இந்த காரியங்களால் ஆண்டவர் செய்யக்கூட குறி சொல்றது, இது எல்லாமே ஆண்டவர் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, it is a partnership between your spirit and the demonic spirit. It is not a mental thing, it is not a soulish thing. அது வந்து மைண்ட்ல நடக்கிறது இல்லை, ஆவியில நடக்கிறது. இட் வில் கரப்ட் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய ஆவியை நீங்க கரப்ட் பண்ணுவீங்க. ஸோ இது இட் இஸ் பாசிபிள். அதனால தான் அந்த வார்னிங்கை அப்பவே ஆண்டவர் கொடுத்தாரு. அண்ட் இங்கதான் அங்க நல்லா நடக்குது பாருங்க. சாமுவேல் செட் டு சால். இங்க வந்து சாமுவேல் தான் சொல்றாரு, சாமுவேல் தான் வந்திருக்கிறாரு. ஹவு இஸ் இட் பாசிபிள், எங்க இருந்து வந்தாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் பைபிள்ல தெளிவா இருக்கு, அப்படி நீங்க பேச முடியும், செத்தவர்களோடு நீங்க பேச முடியும்ன்றது இருக்கு. அதனால தான் ஆண்டவர் அதுக்கு வார்ன் பண்றாரு, டோன்ட் டூ இட். அப்புறம் இங்க why have you disturbed me by bringing me என்னைய கூப்பிட்டு ஏன் என்னை கூப்பிடுறேன்னு சொல்றாரு. சால் சொல்றார், I am in great distress, the Philistines are fighting you and God has departed from me. அவருக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவர் என்னோட்டு போயிட்டாருன்னு. he no longer answers me, எனக்கு எந்த விதத்தையும் எனக்கு ஆன்சரே வரலன்றது. அப்புறம் why do you consult me now, the Lord has departed from you, become your enemy.
அது 17 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் அழகா சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. The Lord has done what he predicted through me. சாமுவேல் தான் பேசுறாரு. He is dead, still he is speaking. எப்படி அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஸ்பிரிட் வேர்ல்ட்ல, ஸ்பிரிட் காரியங்கள்ல சில காரியங்கள் நடக்குது. ஸோ த லார்ட் அவருக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. லார்ட் ஸ்டோனா கிங்டம் நாட் ஃப்ரம் யுவர் ஹேண்ட் given it to your neighbors to David because he did not obey the Lord to carry out his fears. எல்லாத்தையும் அந்த கரெக்டா அந்த எல்லா ரீசனையும் சொல்றாரு பாருங்க. அப்போ ஃபியூச்சரையும் சொல்றாரு. The Lord will deliver both Israel and you into the hands of the Philistines, and tomorrow you and your sons will be with me. கரெக்டா சொல்லிடுறாரு. இஸ் கிவிங் a very clear prediction of அது எக்ஸாக்டா அப்படிதான் நடக்குது. It is Saul, it is Samuel that came up, and it was Saul in a backslidden state, desperate-ஆ இருந்தனால he had to do it. எல்லாமே நடந்துச்சு, அவர் சொன்னது எல்லாமே நடந்துச்சு. It is a disturbing thing. So நம்ம we have to be, இதெல்லாமே possibility, இதெல்லாமே possible தான். So we have to be very very careful. நம்ம we have to be careful in our attitudes. நம்மளுடைய பிள்ளைங்களை கொடுத்த காரியங்கள்லையுமே எதெல்லாமே நம்மளை எப்படி நம்மளை ஸ்பிரிட்டை மட்டும் we should never let it நம்மளுடைய மைண்டை விட மைண்டையே இட் கேன் பி கிளென்ஸ்ட் பை ரிப்பீட்டட் தாட். பட் ஸ்பிரிட் when it damaged, ஸ்பிரிட் டேமேஜ் ஆகிட்டோம் போது அதுக்கு ஒரு லிமிட்டே இருக்காது. அது பாட்டு போயிட்டே இருக்கும். இட் கீப் கோயிங் டவுன், கீழே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆவியை நம்ம ரொம்ப தெளிவாக தான் அங்கே சொன்ன மாதிரி கீப் யுவர் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி அக்செப்டபிள் டு காட். மூணையும் நீங்க கிளீனா வச்சிருக்கணும். யூ ஹேவ் டு கீப் ஆல் தோஸ் 3 clean before God. எபிரேயர் 4:12 அதை எப்படி வைக்கிறது? எபிரேயர் 4:12-13 இருந்து பாருங்க. இங்கதான் ஆண்டவர் அந்த வார்த்தை அந்த எபிரேயருக்கு எழுதுறதுல கொடுக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லும் போது இட் பெனிட்ரேட்ஸ் ஈவன் டு டிவைடிங் த சோல் அண்ட் த ஸ்பிரிட். ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கிற காரியங்கள். இது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். விச் இஸ் ஃப்ரம் த சோல் அண்ட் விச் இஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட். யார் பேசுறது சோல்ல இருந்து வருது, யார் பேசுறது ஆவியிலிருந்து வருதுன்றது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். இட் இஸ் சம்திங் தட் வி ஹாவ் டு டூ. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா இட் பெனிட்ரேட்ஸ் சோலையும் ஸ்பிரிட்டையும். இந்த டிஸ்டிங்விஷ் பண்ற ஒரு எபிலிட்டி ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா கொடுத்திருக்கிறார். பட் அநேக நேரங்கள்ல நம்ம அதை ரொம்ப இதை எடுக்கிறது இல்லை. ஸ்பிரிட்ல தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்க. கான்சியஸ், இன்ட்யூஷன் அண்ட் கம்யூனியன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கான்சியஸ் அதான் மனசாட்சி, அது எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறது. அது அந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஆவியில தான் இருக்குது. அதனால தான் ஈவன் அன்பிலியருக்கு கூட அந்த கான்சியஸ்ன்றது இருக்கும், மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். அது ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆவியின் மூலமாக தான் வருது. அடுத்து இன்ட்யூஷன். இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டா பிறகு பார்ப்போம். பட் ஜஸ்ட் கிவிங் யூ அந்த இதை மட்டும் நான் சம்மரி மட்டும் கொடுக்குறேன். இன்ட்யூஷன்னா நிறைய நேரங்களில் ஆவியானவர் நம்மளுடைய ஆவியின் மூலமாக நம்ம பேசுவார். நிறைய நேரங்கள் நமக்கு நடக்கும். அடுத்தது ஆண்டவர் ஸ்பிரிட் கொடுத்துருக்கிறது எதற்காகனா டு ஹாவ் கம்யூனியன் ஸ்பிரிட் அண்ட் ஸ்பிரிட். அதுதான் அந்த யோவான்ல வருது. The one who worship me must worship in spirit and in truth. ஆவியிலையும் ஆவியோட உண்மையோடும் ஆராதிக்கிறார். வர்ஷிப் கம்யூனியனுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு. 3க்காகவும் ஆண்டவர் நமக்கு ஸ்பிரிட் கொடுத்துறாரு. இந்த கான்சியன்ஸ் சாரி அது கான்சியன்ஸா இருக்கும். கான்சியன்ஸ் இன்ட்யூஷன் அதான் நமக்கு அந்த சில நேரங்களில் சில காரியங்களை நீங்க பாருங்களா, அவன் ஆண்டவரை குறித்து அறியாதவனாகவும் இருக்கலாம். பட் அவனுக்கு இன்ட்யூஷன் ஒன்று இருக்கு. அது ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற அந்த ஆவியில் இருக்கு. நீங்க எங்க போனாலும் சரி, அவனுக்கு வேதமே தெரியாட்டா இருந்தாலும் சரி, எந்த விதமான ரைட் அண்ட் ராங் அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்காட்டாலும் சரி, ரோமர்ல இருக்கும் தெரியுமா ஆண்டவர் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாருன்னு இருக்கு. அப்போ அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடு, அவன் கொடுக்குற இன்ட்யூஷன். இப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துருக்க அந்த ஆவியின் மூலமாக தான் அந்த இன்ட்யூஷன்றது கொடுக்குறாரு. அப்போ எந்த விதமான மாறல், இது ரைட்டா இது தப்பான்னு எந்த விதமா யாரும் அவனுக்கு மைண்ட் மூலமா சொல்லி கொடுக்காட்டாலுமே
இங்க இன்ட்யூஷன் ஒன்று இருக்கு, அதன் மூலமாக அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு there is something there. அநேக நேரங்கள் அந்த இன்ட்யூஷன் கான்சியன்ஸையும் தான் நம்ம வந்து ஸ்பிரிட்ல இருந்து வர்றதை வந்து we have to keep it as sharp as possible and not இந்த ஸ்பிரிட்ல அடி வாங்கிட்டவங்களுக்கு இந்த கான்சியன்ஸும் இருக்காது, இன்ட்யூஷனும் இருக்காது. நிறைய நேரங்கள் நீங்க பாருங்க, அவங்க தொடர்ச்சியா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அசுத்தாவி மூலமாக இதர் கோவமோ மூர்க்கமோ அல்லது லஸ்டோ செக்ஷுவல் லஸ்டோ இதெல்லாம் நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் பாத்துருக்கேன், செக்ஷுவல் லஸ்ட் ஒரு லெவலை தாண்டும் போது அதுவுமே டிமானிக் இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்துடும் அவங்களுக்கு. ஆனா எனக்கு தெரியும் ஒரு பர்சனலா there is a person I know completely into all kinds of lust. அது வந்து இட் ஸ்டார்டட் அஸ் செக்ஷுவல் லஸ்ட் தான், பட் அது ஒரு லெவலை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓப்பன்ட் அப் டு த டீமன்ஸ். அப்போ பிசாசு உள்ள வந்துடும். அப்போ அந்த இது மூலமாக அந்த லஸ்ட் மூலமாக இட் ஈவன் லெட் தட் பர்சன் டு வர்ஷிப் ஐடல்ஸ். கிறிஸ்டியன் பட் புரியுதா இந்த ஸ்பிரிட்ன்றது என்ன நடக்குது? பிகாஸ் தட் பர்சன் ஓப்பன் டு த ஈவில் ஸ்பிரிட் because of this thing. So you have to be, நம்ம வந்து we have to be very conscious about that. அப்போ அதனுடைய ரிசல்ட் என்ன நடக்குதுன்னா, ரிசல்ட் என்ன நடக்குது, the கான்சியன்ஸும் இன்ட்யூஷனும் கம்ப்ளீட்டா இருக்காது. ஸோ இது ரெண்டுமே இருக்காது, பிளஸ் அவங்களால ஆவியில ஆராதிக்கவே முடியாது. இந்த மூணுமே அவங்களுக்கு இருக்காது. பட் மைண்ட் நல்லா இருக்கும். மைண்ட் வில் பி வெரி வைப்ரண்ட், தே வில் பி வெரி வெரி ஷார்ப். வேத வசனம்லாம் நல்லா கோட் பண்ணுவாங்க, நல்லா டீச் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஸ்பிரிட் கம்ப்ளீட்லி கான். மனசாட்சி இருக்காது, இன்ட்யூஷன்லயும் ஒண்ணுமே இருக்காது, கம்யூனியன் தேவனோட உள்ள கம்யூனியன் இருக்கவே இருக்காது, அவங்களுடைய பிரேயர் லைஃபே இருக்காது, அவங்களுக்கு வர்ஷிப்பே இருக்காது. பட் தே வில் பி கிறிஸ்டியன்ஸ். இதுதான் this is the reason why I took this message, so that இதனுடைய இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. there are very deeper things. first நம்ம ஸ்பிரிட்ல ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் சோல், அதுக்கப்புறம் we go to body. ஸோ ஒவ்வொன்றா போகும். ஸோ இன்னைக்கு குறித்த காரியங்களை நீங்க நல்லா யோசித்து பாருங்க. சொன்ன காரியங்களை, நான் சொன்ன வசனங்களை நல்லா வாசித்து பாருங்க. நான் நிறைய வசனங்கள் கொடுத்துருக்கேன். இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். நான் பிறகு குரூப்ல நான் ஆடியோ ஷேர் பண்ணும்போது இதையும் போடுறேன். இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசித்து பாருங்க. and you will understand why this is an important topic. ஏன் இது நல்லா நம்ம புரிய வேண்டும்ன்றது அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். May God bless these words. Amen.